ப்ரெஷர் குக்கரில் two types. One is outer lid. This is outer lid. One is inner lid. Okay. So in the outer lidலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப். Stainless steel, aluminum, hardened. Hardened is the black cooker. Black cooker சொல்லுவோம். இது 2 type. அதே மாதிரி inner lidலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா stainless steel, aluminum, hardened. Okay. 1.5 வந்து 27 லிட்டர் வரையும் இதுலேயும் 1.5, 2, 3, 5, 7.5, 10, 12, 22, 30 அது மாதிரி இது stainless. This is a general cooker. இப்போ ஃபர்ஸ்ட் we see with நம்ம வந்து அலுமினியம் குக்கரை பார்த்துக்கோம். ஓகேவா? இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து there are 3 சேஃப்டிஸ், 3 சேஃப்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள புரியலன்னு சொல்லுங்கள், நான் தமிழாக சொல்லுங்கள். தமிழ் இப்போ வந்து உள்ளே வந்து நீங்கள் தண்ணி இல்லை சாப்பாடு எதாவது போட்டு நீங்கள் வந்து பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ப்ரெஷர் டெவலப் ஆகும், ஸ்டீம் வேப்பர் டெவலப் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் வெளியில் போகும், இட் ஷுட் கோ அவுட். இல்லைன்னா என்ன ஆகும், பஸ்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 1 kg ப்ரெஷர் எந்த குக்கராக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் 1.5லேருந்து 20, 30, 40, 60 லிட்டர் வரையும் 1 kg ப்ரெஷர் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வெயிட் செட். இந்த வெயிட் வழியாக வந்து இந்த ப்ரெஷர் வெளியில் போகும். சப்போஸ் 1 kg ப்ரெஷர் எந்த குக்கராக இருந்தாலும், சப்போஸ் 1 kg உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த வெயிட் செட் ஒர்க் பண்ணல, இஸ் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஆகும், உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். 1.5, 1.8 ப்ரெஷர் அந்த மாதிரி வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த செகண்ட் சேஃப்டி வந்து இது கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம், GRS, இது வழியாக வெளியே போகும். சப்போஸ் இதுவும் ஒர்க் பண்ணலைன்னா இப்போ பாருங்கள், இந்த கேஸ்கெட்லாம் வந்து இந்த கேஸ்கெட் வந்து இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சில கேஸ்கெட்லாம் பார்த்தா கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், கட்ட மாதிரி ஆகிடும். கட்ட மாதிரி ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாகவே 3 மாதத்துக்கு ஒரு கேஸ்கெட் மாற்றணும், அதுதான் சேஃப்டி. 6 மாதம்லாம் 3 மாதத்துக்கு நம்ம பைக்கில் எப்படி நம்ம ஸ்பீட் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள்ஸ், பிரேக் கேபிளில் மாற்றுறோம் 1000 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி இதையும் மாற்றினா தான் சேஃப்டி. சப்போஸ் உங்களுக்கு வந்து 1.8 kg வழியாக போச்சுன்னா இந்த GRS வழியாக கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம் இது பேர், இது வழியாக உங்களுக்கு வந்து வெளியில் போகும். ஓகேவா? சப்போஸ் இந்த சேஃப்டியும் ஒர்க் பண்ணல, இது வந்து ஹார்ட் ஆகிடுச்சு, அப்போ என்ன திருப்பி ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு 1.8, 2.5 kg வரையும் வந்ததுன்னா இந்த சேஃப்டி வால் வழியாக வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் சேஃப்டி வெளியில் போகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஸ்மத் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிஸ்மத் மெட்டீரியல் இது வந்து ஓட்டையாகும். இதே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 months 4 months ஆன குக்கர் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆச்சுனாலே நீங்கள் மாற்றணும், அதுதான் இண்டிகேஷன். நம்ம வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், பட் தட் இஸ் ராங். ஓகேங்களா? ஸோ இந்த இது வழியாக இதையும் மாற்றணும். சப்போஸ் 3 சேஃப்டியுமே ஒர்க் பண்ணல, நான் புரியுதுல்ல நான் சொல்கிறேன். 3 நான் ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் சேல்ஸ் பாயிண்ட்ஸ் ஓகேவா? சப்போஸ் இப்போ 3 சேஃப்டி ஒர்க் பண்ணலைன்னா உள்ளே என்ன ஆகும், ப்ரெஷர் டெவலப் ஆகிட்டே இருக்கும். 5.3, 4, 5, 5.5, 6 அந்த மாதிரி ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும். நம்ம ISI ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 kg வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் போச்சுன்னா பஸ்ட் ஆகிடும். ஆனால் ப்ரீமியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.8 வரையும் நம்ம இன்டர்னல் ப்ரெஷர் வச்சுருக்கோம். 7.8 வந்ததுக்கப்புறம் என்னன்னா குக்கர் பஸ்டல், ப்ரீமியரில் வந்து பஸ்டெல்லாம் மேலெல்லாம் போகாது. இந்த இந்த லாக், இந்த இது GRS ஏரியா இருக்குல்ல, இது அப்படியே ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த குக்கர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, பட் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இத்தனை சேஃப்டி இருக்கும். ஃபஸ்ட்டு வெயிட் சேஃப்டி, 2வது கேஸ்கெட் ரிலீஸ் சிஸ்டம், 3வது சேஃப்டி வால்வு, அதுக்கப்புறம் 4th வந்து பஸ்டிங் ப்ரெஷர். ரைட், இப்போது சேல்ஸ் பாயிண்ட்